கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. மார்க்கின் சுவிசேஷம் 15 அதிகாரம் 41 47 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணுறதுக்கு யோசேப்புங்கிற மனுஷன் பிலாத்து கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறாங்க. பிலாத்து இவ்வளோ சீக்கிரமாக மதிச்சிட்டாரான்ட்டு 100க்கு அடிபடிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த யோசேப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மெல்லி துப்பட்டியை வாங்கி கொண்டு அவரை இறக்கி துப்பட்டியை சுற்றி அவனுக்குன்னு வைத்திருந்த கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த கல்லறை எங்கே இருக்குன்னா, கண்மலையில் வெட்டப்பட்ட கல்லறைன்னு இருக்கு. இதை குறித்து நீங்கள் ஏசியா 53 பார்க்கலாம். அவர் மறிக்கும்போது ஐஸ்வர்யவானோடு இருந்தாருன்னு இருக்கு. துன்மார்க்கரோட தான் அவருடைய பிரேதக்குள்ளேயே நியமித்தாங்க. ஏன்னா சிலுவையில் அறையப்பட்டாங்க இல்லையா. ஆனால் மறிக்கும்போது அவர் ஐஸ்வர்யவானோடே இருந்தாருன்ட்டு ஏசியா 53:9 இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அவர் பிறக்கும் போது அவருக்கு இடம் இல்லை. ஆனால் அவர் மறிக்கும்போது தேவ திட்டத்தின்படி எங்கே அடக்கம் பண்ணணுமோ அங்கே தான் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா அந்த கல்லறையாகவே இருக்க போதில்லை. அங்கேருந்து ஏசு கிறிஸ்து உயிரோடு எழும்ப போகிறார். அப்போ ஏசு கிறிஸ்து வாழ்க்கையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிச்சுன்னா, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நம்பணும். இன்றைக்கும் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அன்னைக்கு நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் தன்மையாக நாளுக்காக வேலைக்கான நன்றியப்பா. தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறதையும் நீங்களோடு இருக்கீங்க. நிச்சயமாக எங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் நீ நிறைவேற்ற போறதுக்கான நன்றி நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேற்கொண்டு பிதாவே ஆமீன். உண்மையில தேவன் நம்மோடு இருக்கிற சந்தோஷமா இருங்க. தேவனுக்கு மட்டுமே வழி உண்டாகட்டும்.